ஹாய், நான் தான் உங்கள் புனிதா. தி ஸ்பெட்டா பியூட்டிஷனோட CEO அண்ட் சீஃப் பியூட்டிஷியன். நான் படித்தது என்னவோ பிகாம் தான். ஆனால் என்னோடய பேஷனுக்காகவும் என்னோட ட்ரீம்க்காகவும் நான் பியூட்டிஷனை செலக்ட் பண்ணேன். என்னோட தேடல் இதோடு முடிஞ்சிருக்கூடாதுன்றதுக்காக என்னோட பிராண்ட் நேமை உங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆன்லைன் கிளாஸ். நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். எங்கள் அம்மா அப்பா கூலி வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்களோட சப்போர்ட்டும் என்னோட ஹார்ட் ஒர்க்கும் இதனால் மட்டும்தான் தி ஸ்பெட்டா பியூட்டி ஸ்டுடியோ அப்படின்றது வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பிராண்டை நான் ஸ்டுடியோன்னு எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே ஹைஃபையான சர்வீஸ் அட்டென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த ஹைஃபையான சர்வீஸை என்னோட பிராண்டில் இருக்கணுன்றதுக்காக எல்லா சர்வீஸும் என்னோட பிராண்டில் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் என்னோட பிராண்டை ஸ்டுடியோன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்ப்ரெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும், பரவுதல் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துன்றதுக்காகவும் என்னோட பிராண்ட் நேமை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் மட்டும்தான் தி ஸ்பெட்டா பியூட்டிஷன் இந்த நேமை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். வென்யூ ஸ்பான்சர்ஷிப் பற்றி சொல்லி ஆகணும். SKT ரெசிடென்சி ஏற்காடு ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஸ்ரீசா ஈவெண்ட் அப்படின்ட்டு ரொம்ப அழகாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அஸ்வினி அக்கா, செல்வானா, ரொம்ப தேங்க்ஸ். ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லைங்களா? அந்த 20 days ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போச்சுன்னே தெரில. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்பான்சர்ஸ் யோஸ் டிவி, ETV யூசர் அண்ட் யூடியூபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா CK ஸ்டுடியோ, அதிவேகம் டிவி, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்களே பாருங்கள். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, பேசிக் மேக்கப்ல என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ்னா எதுக்கு, யாருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணணும், என்ன ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்? நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அவங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ரைமர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கன்சீலர், கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். அது வந்து கலர் கரெக்டர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஃபேஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ஈவனாக பண்ணுறதுக்காக வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து என்ன ஷேடு பார்க்கணும். என்னோட ஷேடுக்கு வந்துட்டு என்னோட கலருக்கு என்ன ஷேட் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ஷேடுக்கு என்னோட கலருக்கு நான் என்ன ஷேட் வந்து செலக்ட் பண்றதுன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னோட நேம் ரம்யா. நான் BSc நர்சிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். அப்புறம் நேமோட கலருக்கு வந்து ஆரஞ்சு கலர் கன்சீலர் யூஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே கையில் போட்டு டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஒயிட் இருக்கவங்களுக்கு எல்லோ ஷேட் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி போர்டு ரெடி ஆயிடுச்சா? போர்டு சரி, ஓகே. நம்ம ஏன் போர்டுக்கு போகணும்? ஆக்சுவலி வந்துட்டு நீங்க எல்லாருமே கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக தான் கவனிச்சிங்க, புரிஞ்சுதானே கவனிச்சிங்க. ஸோ எல்லாத்தையும் பேப்பர் இருக்கும் இல்லையா, பேப்பர் பெயின் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துட்டு வந்துருப்பீங்க இல்லையா? ப்ராக்டிக்கல் இருக்கு, எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்துருப்பீங்க, கிட்ல இருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் பேப்பரில் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் என்னென்ன கிளாஸ் பிடிச்சிருக்கோ பர்சனலாக, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வேக்சிங் பிடிக்கும், எனக்கு வந்து மேக்கப் பிடிக்கும், மெனிக்யூர் பெடிக்யூர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அது எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எழுதுங்க. அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அது எது மெஜாரிட்டியோ அதை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அண்ட் மீதி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் ஃபுல்லாக நோட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செக்ஷன் பிடிச்சதோ அதை நீங்கள் எழுதி கொடுக்கணும். ஏன் ஃபேஷியல் கிளாஸ் கவனிக்கலீங்களா? அப்போ யாரு வந்து அந்த ஃபேவரட் கிளாஸ் எதுவும் நேம் மென்ஷன் பண்ணலையே. ஸோ யார் ஃபேஷியல் கேட்டீங்க? எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்கப் தான் சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ மேக்கப்பை பற்றி நான் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளியராக நான் பண்ணி காமிக்கிறேன். யார் ரெடியாக இருக்கீங்க? டக்குன்னு சொல்லணும். நான் சொல்ல நீங்கள் பண்ணணும். நீங்கள் மேக்கப் பண்ணிக்க போகணும். ஓகேவா? உங்களுக்கு தான் மேக்கப் போட போகிறோம். உமா மேம் வாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு மேக்கப் போட போகிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சிஸ்டர். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் உமா மேம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க மேம், அப்போதான். ஸோ இந்த ஃபேஸை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ட்ரோல் வீடியோ வச்சு கலாய்ச்சிருப்போம் இல்லைங்களா? கிட்ட கலாய்ச்சி. ஸோ ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்ட் ஆஃப் இவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இன்ஃபேக்டாக அவங்க வந்துட்டு வேலைக்கு போனாலும் கற்றுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒர்க் பண்ணி கற்றுட்டு இருக்கீங்க. பட் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வீட்டுக்கு வந்து பண்ணுறேன், நானே வீட்டுக்கு வரேன்ற பட்சத்தில் நிறைய வீட்டுக்குலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ நமக்கு மேக்கப் பண்ணி காமிக்க போகிறாங்க. இவங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ மேக்கப்பில் வந்துட்டு பேசிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு வந்துட்டு கிளென்ஸ் முடிச்சிருக்கணும். ஆயில் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு நார்மல் ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணணும். சோப்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ட்ரை பண்ணிடணும் நமக்கு. ஸோ கிளென்சிங் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணணும். அதாவது ட்ரை ஸ்கின்னா இருந்தது, நார்மல் ஸ்கின்னா இருந்ததுன்னா நம்ம லோஷன் இல்லைன்னா மாய்ஸ்சரைசிங் நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட அந்த ட்ரையரா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரைனஸை வந்துட்டு ரொம்ப கம்மி பண்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம். இதுவே வந்துட்டு ஆயில் ஸ்கின்னா இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா பிரைமருக்கு போயிடலாம். பிரைமர் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்துட்டு மேக்கப் வந்து ரொம்ப ஃபிக்ஸபிளா ரொம்ப லாங்கா வரணுன்றதுக்காக தான். இப்போ நீங்க ஒரு மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பொண்ணுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவைப்படும் இல்லைங்களா அந்த மேக்கப் வந்து ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம பிரைமர் யூஸ் பண்றோம். ஆயில் ஸ்கின்னா இருக்கும்போது வந்து பிரைமர் வந்துட்டு ஜெல் டைப்ல இருக்கும். ஸோ அந்த ஜெல் டைப் யூஸ் பண்ணணும். இதுவே வந்துட்டு ட்ரை ஆர் நார்மல் சென்சிட்டிவ் இந்த மாதிரி எது இருந்தாலும் க்ரீம் டைப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் ஸ்கின், இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசிங் ஆர் லோஷன் யூஸ் பண்ணணும். மேக்கப் ஸ்ப்ரே ஓகேங்களா? ஃபிக்ஸடா இருக்கிறதுக்காக மேக்கப் இதுதான். இல்லைங்களா? இப்போ வந்து புரிஞ்சுதா ஏதாவது? ஸோ ப்ராக்டிக்கல் பார்க்கலாம் இல்லைங்களா? எல்லாரும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஸ்டேட் போட்டுக்கோங்க. என்னோட ஃபங்க்ஷனில் ஸ்பெஷல் மூமெண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதிவேகம் டீமோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் தான். இப்போ நம்ம வந்துட்டு அதிவேகம் டீம்ல இருக்குது, நான் ஃபிலிம் லான்ச் பண்றோம்னு சொல்லியிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் லுக்கு. ஸோ அதை நம்ம டீம் நம்ம மூலியமாவும் சரி அவங்க எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்னா வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணிடலாமா? ஸோ டீமா வந்து நம்ம லான்ச் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம லான்ச் பண்ணலாங்களா? டீம் சத்தமா கேட்கல. ஓகே, நான் எங்க அம்மா கையில கொடுத்து லான்ச் பண்ணுறேன். ஹாய், நான் உங்கள் அரிஞ்சுவா பேசுகிறேன். ஸ்ப்ரெட் ஆஃப் பியூட்டி அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப பாசிட்டிவாக தொடங்குனது வந்து அங்கே தான். அதிவேகம் இதுதான் படத்தோட டைட்டில். நான் அதை ஃபஸ்ட்டு வந்து டெலிஃபிலிமாக எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் எடுக்க ஆரம்பித்தது. ஸோ எடுத்து முடிச்சிட்டேன். 2017 முடித்தேன் அந்த படத்தை. ஸோ அதை வந்து ரீக்ரியேட்லாம் பண்ணி நிறையா கொஞ்சம் சினிமாத்தனமாக பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வச்சு இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானிங். ஸோ அதனால தான் அந்த அதிவேக நேமாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய டீம்ஸ் அண்டு புனிதா மேம் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். இந்த படத்தில் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்க தான் இந்த படத்துலேயும் சில ஆர்டிஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி எல்லாமே நியூ ஃபேஸ் தான். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன்.
நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே என்னை பெருமைப்படுத்தின ஜீவா அண்ணா அண்ட் அதிவேக மூவி டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தி ஸ்ப்ரெட் ஆஃப் பியூட்டி ஸ்டுடியோ ஸ்டார்பாக அவங்களுக்கு ஹார்ட்லி கங்க்ராட்ஸ். இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நான் நினச்சதை விடவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அண்ட் ஆன்லைன் கிளாஸில் இருந்த இன்ட்ராக்ஷனை விட லைவாக நான் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. அதை நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே லைவ் கிளாஸஸ் எப்படி நடந்துச்சு, ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு பொண்ணை வச்சு நம்ம பண்ணியே காமிச்சிட்டோம். இப்போ நம்ம நார்மலாக நான் எடுத்த கிளாஸ்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். பேசிக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன நம்மளுக்கு வேக்சின் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட பொறுப்பு என்னன்னா உங்களுக்கு நான் நேரில் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி நான் டேரக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ரீம் லோஷன் எதுவுமே அப்ளை பண்ணிக்கக்கூடாது, ஓகேங்களா? கிளியரா புரியுதா நான் சொல்றது? ஸோ க்ரீம் லோஷன் எதுவுமே எதுவுமே அப்ளை பண்ணிக்கக்கூடாது. வேக்சின் க்ரீம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெடிமேடாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆன்லைனில் இருக்குது, ஷாப்பில் இருக்குது, ரெடிமேடாக வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடு பவுடர் போடணும். பவுடர் எதுக்காக போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகிருக்கும் இல்லைங்களா? சில டைம் வந்து நிறைய பேருக்கு வேர்த்து இருக்கும், தண்ணி பட்டிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோம். பெயின் கில்லர் பவுடர் இல்லை, ஓகேங்களா? ஸோ தெளிவாக சொல்கிறேன், யாராவது பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பெயினுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப தப்பு. ஸோ அந்த பவுடர் வந்துட்டு நம்ம ஈரத்தை வந்து ட்ரை கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்மளோட ஹேர் எந்த க்ரோத்தாக இருக்கோ ஸோ அந்த க்ரோத்தில் தான் நம்ம வந்துட்டு பவுடர் லைக் ஹேர் வந்துட்டு மேலே இருந்து கீழே பார்த்துட்டு அப்படின்னா ஸோ அந்த சைடு நம்ம பவுடர் போட்டுக்கணும். ஸோ அதுக்கு அதே மாதிரி க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிப்பை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்கு, அதாவது நம்ம இப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ ஆப்போசிட் சைடில் இருந்து நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ஐஸ் வாட்டர் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் போடுங்க. ஐஸ் கட்டி வைக்காம விட்டோம் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக தான் ரெட்டிஷாக வந்துடும். நார்மலாகவே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரெட்டிஷாக வந்துடும், நல்லா கலராக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா பபிள்ஸ் வந்துடும். சூடு வச்சுட்டு குப்பிளிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ஐஸ் கீப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு லைட்டாக மசாஜ் கொடுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கிளாஸ்? ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இது வந்து நம்மளோட பேட்ச்லயே இல்லை, யாருமே வந்துட்டு தனியாக இருக்குன்னு சப்ஜெக்ட் எடுத்து சொன்னது இல்லை. ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இதை வந்துட்டு ஃபாலோ பண்ண இதை வந்து ரொம்ப ஃபேஸ் பண்றோம். நம்ம ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்றோம். ஈவன் நானே ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 days 4 days நான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒயிட் ஹெட்ஸ். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு தனியாக பர்டிகுலராக இந்த கிளாஸ் வச்சேன். ஸோ ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்டீமிங் பண்ணணும். ஸ்டீமிங் வந்துட்டு யார் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் பண்ணலாம். ஆயில் ஸ்கின், அதாவது பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து போர்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டீமிங் கொடுக்கூடாது. ஸ்டீமிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, நம்மளோட ஆவி குடிப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் லைட்டா நம்ம அப்படியே குடிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சுடுதண்ணியை காய வச்சு ஒரு கிளாத்தை மூட்டி லைட்டா தொட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா அப்படியே நிறைய வந்துருக்கு. நம்ம ஸ்க்ரப்பர் மிஷின்ஸ் இருக்கு, ஸோ அது மூலியம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பர் மிஷின்ஸ் வந்து முன்னாடியே பண்ணக்கூடாது, ஸ்க்ரப்பர் போட்டுறதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டீமிங் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரப்பை எடுத்துட்டு நம்ம இந்த வாக்கில் தான் வந்துட்டு ஸ்ட்ரைட் வச்சு தான் நம்ம பண்ணணும். அதாவது சின் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இயர் நோஸ் டு, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த நெக்குக்கு பண்ணக்கூடாது. ஸோ சர்க்குலேஷன் பண்ணவே கூடாது, ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிம்பிள் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம போட்டுட்டு லைட்டாக ட்ரை ஆனாலும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். லைக் 3 to 5 minutesக்குள்ள நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை. மற்றவங்களாம் நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிடலாம். ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நோஸ் கிட்டையும் நம்மளோட இந்த சின் கிட்டையும் தான் அதிகமாக வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக ரஃப் பண்ணிட்டா போதும். பிம்பிளாக இருக்கவங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் மிஷின் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரப் போட்டு அந்த மிஷின் அப்படியே நம்ம மிஷின்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஸ்க்ரப்பர் மிஷின் எப்படி பண்ணணும்னு. யாரும் சொல்லியிருந்தீங்க அவங்க இருக்கலாம் தெரியல, பிளட் வர மாதிரிலாம் இருக்கும், தோழி உயர மாதிரிலாம் இருக்கும்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக கத்தி மாதிரி தான் இருக்கும், பட் ஷார்ப்பாக இருக்காது. ஒரு மிஷின், வைப்ரேட் மிஷின் அது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் பின்னு வச்சு கேட்குதுங்களா? புரியுதா? ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் பின்னு வச்சு
நம்ம வந்துட்டு ஒயிட் பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலி 2 பின் சைடு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று வந்து ரவுண்ட் டைப்ல இருக்கும், ஒன்று வந்து கரண்டி டைப்ல குட்டியா ஹோல்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ அந்த ரவுண்டு கம்பி டைப்ல இருக்கிறது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சின் கிட்ட இருக்கும், நோஸ் கிட்ட சுற்றி இருக்கும். சம்டைம்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்துட்டு இங்க ஓப்பன் போர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வரும். அதிகமாக ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா வாட்டர் நம்ம ஐஸ் கியூப் இல்ல வந்து டோனர் இந்த மாதிரி வச்சு நம்ம போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம டெர்மோடாலஜிஸ்ட் இதை பத்தி நான் பேசணும், நம்ம ஐஸ் கியூப் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. கண்டிப்பா ஐஸ் கியூப் வைக்கலாம். அதை நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபீல்டுனா அது. ஸோ இந்த நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஐஸ் கியூப் வைக்கலாம், ரொம்ப வைக்கக்கூடாது. வந்துட்டு எதனால நான் சொல்றேன் அப்படின்னா கோல்டு வரும், அதான் என்னோட ரீசன்னா. அது கோல்டு வரும், சளி பிடிக்கிறது மட்டும் தான். நார்மல் டைம் சம்மர் டைம்ல நீங்க இருக்க சைடு உங்க வெயில் இருக்கு அவ்வளவு சின்ன சீல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம், பகல் டைம் யூஸ் பண்ணலாம், நைட் டைம் யூஸ் பண்ணாதீங்க, சளி பிடிக்கிற மாதிரி இருந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளீனப். ஸோ கிளீனப் அதே மாதிரி தான் வந்துட்டு கிளீனப் இது கிளீனப் ப்ளீச் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மினி ப்ளீச் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம நார்மல் ஸ்கின் அப்படின்னா வந்துட்டு நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா நம்ம கிளென்சிங் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ரொம்ப வந்துட்டு ஆயில் ஸ்கின் அப்படின்னா இருந்ததுன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு போடணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒயிட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்றோம். ஸோ ஒயிட் பிளாக் ஹெட்ஸ் இதுல கண்டினியூஸாக தான் வரும். ஒயிட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேக் போடலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முத்தானி மண்டியில பேக் போடலாம். ட்ரையா இருக்க ஸ்கின் வந்துட்டு லைட்டா கேர்டு அதுக்கப்புறம் லைட்டா விளக்கிற 2-3 ட்ராப் விட்டுட்டு நாங்கள் நல்லா ட்ரையில் இருக்கிறத வந்துட்டு நமக்கு கொஞ்சம் க்ளோவா ஆயிலா கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஆயிலா இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஆரஞ்சோட ஜூசஸ் இருக்குல்ல, அது முத்தானி மட்டி போட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஆயில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு ட்ரை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸோ ப்ளீச் பார்த்தீங்கன்னா ப்ளீச் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்மளோட டர்ட்டி ஸ்கின் டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி வந்துட்டு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட பிளாக் ஹேர் வந்துட்டு ஃபேஸில் இருக்க பிளாக் ஹேர் வந்துட்டு நம்மளோட ஈவன் டோனுக்கு ஃபேஸ் கலருக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதான் ரீசன். அண்ட் அது வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். 15 டேஸ்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது 15 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு 2 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு கிளென்சிங் பண்ணணும். ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு ப்ளீச் போடணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் போடணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் மிஷின் என்னன்னு பார்த்துட்டு ஒயிட் ஸ்க்ரப் ஃபேஸ் கொடுத்துட்டு நம்ம பேக் போடணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ளீச்சிங். நெக்ஸ்ட் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் பற்றி நம்மளுக்கு தியரியாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சொல்லுங்கள். தியரியாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ல வந்துட்டு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு நிறைய ஸ்கின்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் தான் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ட்ரை ஸ்கின்னா என்ன, சென்சிட்டிவ் ஸ்கின்னா என்ன, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா சொன்னால் நல்லா இருக்கும். எனக்கு நான் கற்றுக் கொடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நேரில் வந்து சொல்லிட்டீங்கன்றது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ மெனிக்யூர் பெடிக்யூர் நான் வந்துட்டு மெனிக்யூர் பெடிக்யூர் ரெண்டுமே சேம் தான், சேம் மெத்தட் தான். ஸோ மெனிக்யூர் பெடிக்யூர் எதுக்காக பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெடிக்யூர் வந்து காலுக்கு, மெனிக்யூர் வந்துட்டு கைக்கு. ஸோ வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுறோம்னா நம்மளுக்கு கையில் இருக்க டெடி அதே மாதிரி காலில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அது பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது நம்மளோட நெயில் இருக்கிறத அழுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் க்ளோவா தெரியும். கால் நல்லா வந்துட்டு டெட் ஸ்கின் டெட் செல்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஸோ நல்லா பிரைட்டா இருக்குன்றதுனால நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த மசாஜ் அந்த மசாஜ் கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன்லாம் நமக்கு நல்லா க்ரோத் ஆகுறதுனால ஸோ நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் லைக் எல்லா நேரமும் வந்துட்டு காலில் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாமே கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு எந்த ஒரு தலைவலியா இருக்கட்டும் இல்லை வயிறு வலியா இருக்கட்டும் இல்லை இருமல்ல கூட நம்ம வந்துட்டு நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. ஸோ எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ரத்தம் வந்து சீராக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மெடிக்கல் பண்றோம். நெக்ஸ்ட் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹேர்ல வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக நான் சொல்லியிருக்கேன், சில்கி ஹேர் இருக்கு, நார்மல் ஹேர் இருக்கு, ஆயில் ஹேர் இருக்கு, ட்ரை ஹேர் இருக்கு, கர்லி ஹேர், ஸ்ட்ரெயிட் நிறைய இருக்கு, பேபி ஹேர். ஸோ வந்துட்டு இதுல வந்து பேபினா என்ன சொல்லுங்க? பேபி ஹேர்னா பேபின்றது ஓகே, பேபியா இருக்கும். எனக்கு எப்படி நான் டக்குன்னு பார்க்கணும் இதான் பேபி, இப்போ இதான் பேபி அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ இது எப்படி நான் பேபின்னு சொல்லுவேன்?
இந்த மாதிரி ஸ்டெப்பா நம்மளோட ஹேர் வந்துட்டு இப்போ லைக் வந்துட்டு நீங்க ஸ்ட்ரைட்னர் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட்னரை ஸ்ட்ரைட் கொடுக்காம சும்மா இப்படி 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 சும்மா இப்படி 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 வைக்கும்போது ஒரு மாதிரி ஒரு முன்னாடி கர்லும் இல்லாம ஒரு மாதிரி வேவி இல்லாம ஒரு மாதிரி தூக்கிட்டு போட்ட மாதிரி அசிங்கமா இருக்கும். அதுக்கு தான் வேவி. ஓகேங்களா? ஸோ டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃப்லயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு டேண்ட்ரஃப்ல வந்து 2 டைப் இருக்கு. பவுடர் டைப் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப லேயரா ஸ்கின் டைப்ல இருக்கு. அந்த ஸ்கின் டைப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட ஒட்டிட்டு இருக்கும். அது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் படராது. இதே பவுடர் டைப்ல இருக்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தா கண்டிப்பா வந்து பிம்பிள் இருக்கும். ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் கொட்ட ஃபேஸ்ல உடம்புல எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிம்பிள் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு டேண்ட்ரஃப்னாலதான் வந்துட்டு பிம்பிள் வரும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணாம ரொம்ப டேஸ் அதுவே வந்து ஃபாலோ ஆயிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து சொரியாசிஸ். நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிருப்பேன். ஸோ சொரியாசிஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து தொற்று வியாதி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இது வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ ஆகும். அந்த மாதிரி ஒரு வியாதி தான் இது. ஸோ இதை நீங்களே தான் நம்ம செல்ஃபா தான் கவர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ரப் பண்ணி எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்க பில்லோல இருந்து நீங்க சீப்ல இருந்து எல்லாமே டவல்ல இருந்து நீங்க தனித்தனியா அப்பப்போ வாஷ் பண்ணி நீங்க வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். லைக் வந்துட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டீங்க, நைட் வந்து அதே பில்லோல தூங்குனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஹேர் வந்து வாஷ் பண்றீங்க, டேண்ட்ரஃப் க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடுங்க. பில்லோ கவர்ல இருந்து டவல்ல இருந்து சீப்ல இருந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேற ஓகே. இப்போ வந்து ஃபேஷியல் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான். நம்ம எந்த ஒரு கிளென்சிங் யாருக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்ன்றத பொறுத்து ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் நார்மல் ஸ்கின்னா இருந்தாலும் ஐஸ் ஸ்கின்னா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளீச் போடணும். ப்ளீச் வந்து நம்ம பார்த்து எடுத்து சேஃபா போடணும். அதோட ஆக்டிவேட்டர் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போட்டதுக்கு அப்புறம் நம்ம கையில வந்துட்டு ஸ்பூன் வச்சு தான் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அது வந்து அதுல இருக்க வந்துட்டு அது பவர்ஃபுல்லான அந்த துகள்கள் வந்து கைக்குள்ள போச்சுன்னா ஓட்டை ஆயிடும். ஓட்டை ஆச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். ஸ்கின் கேன்சர் கூட வரும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ளீச் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்பூன்ல பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில ஒன்ஸ் நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும். அப்படியே வந்து கஸ்டமர் மேலேயே நம்ம மேலேயே போடணும்னா ஸ்கின்குள்ள அது போயிட்டு புண்ணாயிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகும், ஸ்கின் கேன்சர் வரும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாஜ் கிரீம் யாருக்கு போடணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின்க்கு வந்துட்டு மசாஜ் கிரீம் போடணும். காம்பினேஷன் ஸ்கின் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சில பேர் காயில் இருக்கும், சில இடத்துல வந்து ட்ரை இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் ஸ்கின் நான் சொல்றது புரியுது இல்லையா? ஸ்பீடா போடணும் இல்லை ஸ்லோவா போடணும்னு சொல்லுங்க. ஸோ நார்மல் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் போது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல நிறைய பேருக்கு காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஆயிலும் இருக்கும், ட்ரையும் இருக்கும், சென்சிட்டிவும் இருக்கும், ஆயிலும் இருக்கும், ட்ரையும் இருக்கும், சென்சிட்டிவ் இருக்கும். ஸோ அதுக்கு எது யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இப்போ ஆயிலா இருந்ததுன்னா ஜெல்லும் யூஸ் பண்ணணும், ட்ரையா இருந்ததுன்னா க்ரீம் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். ஃபேஸ் மட்டும் இல்லை நம்ம நெக்ல இருந்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுவே வந்துட்டு ஆயிலா இருந்தது, பிம்பிள் நிறைய இருந்தா மசாஜ் நிறைய நம்ம பண்ணக்கூடாது கையில. ஏன்னா நம்மளோட ஹீட்டே கையில வர அந்த ஹீட்லயே வந்துட்டு அந்த பிம்பிள் தான் உடைய சான்சஸ் இருக்கு. உடையும் போது நம்மளோட ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதான் ரீசன்ஸ். ஸோ நான் நிறைய மசாஜ் கொடுக்கணும். நிறைய நான் உங்களுக்கு வந்துட்டு 16 பாயிண்ட் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. நெக்ஸ்ட் ஸோ பிக்மெண்டேஷன் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த மெலனின் ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு அதிகமா நான் நெக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது தமிழ்ல வந்து மங்குன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். எங்க அம்மாவுக்கு இருக்கும் பாருங்க ஃபேஸ்ல. ஆமா. ஸோ அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஃபேஸ்ல இருக்கும், இங்க இங்க இங்க. நான் நெக்கு கூட தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனா ஃபேஸ்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இதுதான் பிக்மெண்டேஷன். ஸோ இப்போதான் கியூர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களே. இது வந்துட்டு 7 லேயர்ஸ் ஸ்கின்குள்ள போயிடுச்சு அப்படின்னா கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்கே நம்ம வரும்போது கியூர் பண்ணிக்கலாம். நான் சொன்ன க்ரீம் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ ஓகே, உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களோட கிளாஸ்ல நீங்க வந்து கத்துக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். சரி ஓகே, நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணலாம். இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு நீங்க கேட்ட நான் அந்த இதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க கேட்ட கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். பிளஸ் கிளாஸ்ல நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்தோமோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணலாமா? ஸோ ப்ராக்டிக்கல் பண்றது வந்துட்டு ஃபார்மலா ப்ராக்டிக்கல் பண்ண போங்க அப்படின்றது நல்லா இருக்காது. ஸோ ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சு நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ நாங்க என்ன சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு சீட் குளிக்க போடுவோம். நீங்களே வீட்டுல இருந்து யாரும் ஒருத்தர் கூட்டு வந்திருப்பீங்க, இல்ல பக்கத்துல இருக்கவங்க வந்துட்டு போடலாமா அப்படின்னு பிளான் பண்ணிலாம் வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்ற மாதிரி தான் பண்ணுவேன் கண்டிப்பா. எனக்கே வந்துட்டு சூஸ் பண்றது எப்படின்னே தெரியல. 2 பேருமே சேம் தான். அதே ஜிகு அதே லைனர் எல்லாமே அதேதான் போட்டிருக்காங்க. அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்கீங்க. சோ 2 பேருமே கொடுத்துடலாமா?
2 பேருக்குமே நான் கொடுக்குறேன். ஸோ மேக்கப் போட்டவங்க 2 பேருக்கும் மேக்கப் போட்டவங்க ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி வந்துட்டு சப்போர்ட் பண்ணி என்னையும் மதிச்சு நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நமக்கு கொடுத்தது ரொம்ப பெருமையான விஷயம். உங்களுக்கும் ஒரு வந்துட்டு ஸோ என் மூலியமா வந்துட்டு ஸ்பான்சர் கிடைச்சு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க தான் அந்த டீமுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம். ஸோ எங்களால முடிஞ்சது. ஸோ அது வந்து எங்க அம்மா பேர் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஒரு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா ஒரு டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். சோ அந்த கை வந்த கலையை வந்துட்டு நான் பண்ணி கொடுத்தேன். எங்க அக்காவுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஸ்ரீசா ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். இது வந்துட்டு என் தம்பி கையால கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே வந்துட்டு நல்லா தான் கவனிச்சிங்க. ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. டெய்லியும் முடியாத சுச்சுவேஷன்ல கூட வந்துட்டு நெட்வொர்க் கிடைக்காத சுச்சுவேஷன்ல கூட வந்துட்டு நீங்க அட்டன் பண்ணிட்டு வெளியே போயிட்டீங்க. கால் பண்ணி செப்பரேட்டா வந்து என்ன நோட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, என்னதான் இருந்தாலும் அவங்க திட்டு வாங்கினாலும் சரி, நிறைய கொஸ்டின் கேட்கறதுலயும் சரி, எனக்கு பிடிச்ச 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு இவங்க நான் சூஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து அட்டென்டிவா கவனிச்சாங்க கிளாஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், வீடியோ ஆன் பண்ணணும்னு சொல்லும் போது ஆன் பண்ணிருப்பாங்க, டக்குன்னு ஆன் பண்ணுவாங்க, கிளாஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஒரு நாள் விடாம கூட கிளாஸ் வந்து கவனிச்சிருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போனா கூட எனக்கு ஈவினிங் கால் பண்ணி எல்லாமே கேட்பாங்க, டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு இவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். இவங்களோட ஹஸ்பண்ட் இப்போ கூட வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக கால நேரத்திலேயே வந்துட்டாங்க. ஸோ இங்க இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கூட இப்போ கூட வந்து பொண்ணு கூட இருக்காங்க. பட் ஆனா இவங்க ஹஸ்பண்ட் இவங்க மாமனார் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருந்துட்டு கூட எனக்கு இது வேணும், எனக்கு இது முக்கியம் அப்படின்றதுக்காக அவங்க ஃபேஷனுக்காக கண்டிப்பா வந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவும் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. நான் வந்துட்டு உங்களுக்கே நிறைய நான் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் ஒரு மக்குன்ட்டு. எனக்கு நான் ஸ்கூல் முடிச்சோடனே எனக்காக ஃபர்ஸ்ட் எதுக்கு பியூட்டிஷியன் அப்படின்னு அந்த தாட்ல நான் போனேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பியூட்டிஷியன், ஃபேஷன் டிசைனிங், ஸோ இதுல தான் இன்ட்ரெஸ்ட். நான் 12th முடிச்சோடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் காலேஜ்லாம் ஜாயின் பண்ணல. எனக்கு காலேஜ்லாம் வேணாம், நான் வந்துட்டு பியூட்டிஷியன் தான் பண்ணுவேன், நான் ஃபேஷன் டிசைன் சேர்த்து விடுங்கன்னு நான் சொன்னேன். இல்ல ஏதாவது ஒரு டிகிரி படின்னு சொல்லி பிகாம் சேர்த்து விட்டாங்க. ஸோ அந்த பிகாம் சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா கிளாஸ் கொடுக்காம போக மாட்டேன். ஓடி அது இதுன்ட்டு ஓடினா ஓடி போயிடல, ஓடிட்டு ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு அதுக்குன்னு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் போயிடுவேன். நான் எக்ஸாம் வந்துட்டு அரியர் பசங்க கூட அந்த அரியரை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு 2017 பேட்ச்ல முடிச்சு 2019 பேட்ச்ல தான் அரியரே கிளியர் பண்ணேன். எங்க வீட்டுக்கே எங்க அப்பா கூட தான் தெரியாது, என் தம்பி எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் எல்லா விஷயமும். அவ்வளோ அரியர் என்னோட மார்க் ஷீட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இருக்கும். அரியர் அவ்வளோ மார்க் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதுல தான், எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுதான் நம்ம போவோம், எந்த வே நமக்கு பிடிச்சிருக்கோ அதுல தான் போவோம். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதுல மட்டும் தான் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இது செலக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு மெயினா சொல்லணும். இது வந்துட்டு நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி ஒரு ஆபீஸ்ல போய் கீழே ஒர்க் பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் நான் போயிருக்கேன். நான் எப்படி வேலைக்கு போனா ஒரு வேலைக்கு போனா 1 மாசம் 2 மாசம் தான் இருப்பேன் இப்போ கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதான் பண்ணுவேன். ஒரு ஆம்பளைங்க கிட்ட வந்துட்டு ஒரு தலைக்கணம் கூட வச்சுக்கலாம், ஒரு ஜென்ஸ் கிட்ட நான் ஒரு லேடிஸ் போய் ஒர்க் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு தலைக்கணம் கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லீவ் எடுக்க முடியாது. ஏதாவது கேட்பாங்க, லைக் நம்ம சாரி கட்டு போனாலும் சரி, சுடிதார் போட்டு போனாலும் சரி, கை தூக்கணும் அங்க இங்க ஏதாவது தெரியும், அது அங்க இருக்கவங்க தப்பா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பொண்ணு நம்ம சுயமா நான் ஒரு பிசினஸை கத்துக்கிட்டு டெய்லரிங்லாம் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பியூட்டிஷியனா இருக்கட்டும், ஃபேஷன் டிசைனிங் என்னவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஒர்க் பிசினஸ் நம்ம கிட்ட நம்ம ஓனா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இதை கத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு லீவ் வேணும் அப்படின்னா நான் லீவ் போட்டுக்கணும். ஐ மீன் என்னோட கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணி லீவ் போட்டுக்கணும். ஒருத்தங்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு நான் போய் கை கட்டி நிக்க கூடாது. ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் என்னோட கம்பெனி நான் க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு அன்னைக்கு என்ன சேலரி வேணுமோ, எனக்கு என்ன சேலரி வேணுமோ, ஸோ அதை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஒருத்தங்கிட்ட போய் நின்றுட்டு இந்த சேலரிக்காக 8000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு நிக்க எனக்கு பிடிக்கல. ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டே அந்த வேலையை பண்ணிக்கிட்டே தான் நான் இதுவும் பார்ட் டைம்ல முடிச்சேன். எனக்கு கிளாஸ் எடுக்குன்ற தாட் வந்துட்டு இப்போதான் ரீசெண்டா தான், இப்போ ஒரு
1 month முன்னாடி தான் எனக்கு வந்தது. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்னோட தி ஸ்ப்ரெட் ஆஃப் பியூட்டி ஸ்டுடியோ வந்துட்டு எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது போது தான் நான் வந்து ஃபீஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, என்னோட பியூட்டி ஸ்டுடியோ வந்துட்டு எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். என்னோட ட்ரீமும் நான் ஒரு பார்லர் வைக்கணும், பார்லர்ன்ற பிராண்ட் வந்துட்டு பார்லரோட நிக்க கூடாது, அது இன்னும் மேலும் மேலும் ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதை பார்த்தாலும் என்னோட பிராண்டு தெரியணும் அப்படின்றது நான் என்னோட ஆசை. கண்டிப்பா அது நிறைவேறும். ஸோ என்னோட அந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபீஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2500 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நினைச்சேன். நிறைய பேருக்கு நான் வந்துட்டு லைக் ஒசூர் அபிஷியல் இருக்கிற நீங்க பாத்துருப்பீங்க, அவங்களுக்கு நான் பே பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு என்னோட போஸ்ட் போடுங்கன்னு சொல்லி. ஸோ எதுவுமே வந்துட்டு நான் ஃப்ரீயா யாருக்கும் எதுவுமே பண்ணல, எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு மட்டும் நான் ஃப்ரீயா கொடுத்தேன். எல்லாமே வந்து நான் என்னோட காசை போட்டு தான் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக காசை போட்டு தான் மட்டும் நான் கொடுத்தேன் தவிர நான் வந்துட்டு ஃப்ரீயா எல்லாரும் பண்ணுங்க நான் யாருக்குமே காமிக்கல. ஸோ அப்படி இருந்தும் எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகல, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரல. வந்தாலும் வந்துட்டு எனக்கு இந்த சுச்சுவேஷன், எனக்கு படிக்க ஆசை இருக்கு, பட் வந்துட்டு எனக்கு காசு கொடுக்க முடியல, இந்த சுச்சுவேஷன்ல யாரும் எனக்கு தர மாட்டாங்க, வீட்டுல வேலை இல்லை அப்படி இப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணலான்ட்டு நான் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் விசாரிக்கும் போது, என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் விசாரிக்கும் போது, சரி நீ எடுக்கிற எதுக்கு ஃபீஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே கண்டிப்பா வருவாங்கன்னு போது போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் எப்ப பாரு ஃபோன் வந்துட்டே இருக்கும். நான் பேசிட்டே தான் இருப்பேன். எங்க வீட்டுல இருக்கவங்க, என் தம்பி ஓப்பனா சொல்லணும்னா என் தம்பி, எங்க அம்மாவை சப்போர்ட் பண்ணாங்க. என் தம்பி கூட இது அவங்க வந்துருவாங்க அப்படி இப்படிதான் சொன்னாங்க. பட் இப்போ பெருமைப்படுவான்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். இவங்கெல்லாம் எதுக்கு எடுக்கணும் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனா சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க எங்க அப்பா தான் காரணம், எங்க அம்மா தான் காரணம் அப்படின்ட்டு. ஸோ உண்மை என்ன நான் அதை சொல்லுவேன். கண்டிப்பா எங்க அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. நான் கிளாஸ் எடுக்கும் போது எங்க அம்மா பக்கத்துல தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தான் நான் வந்துட்டு எடுக்கலான்ட்டு, அவங்க சொன்ன ஐடியால தான் நான் வந்துட்டு நான் எடுத்தேன். ஸோ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் காட்டுவோம். அவங்க எனக்கு பின்னாடி போனா இருந்ததுனாலதான் கண்டிப்பா நான் இங்க நிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கூட எப்பயுமே லைஃப் லாங் சப்போர்ட்டா இருப்பாங்க. நம்ம தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம ஸ்டுடியோ அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தி ஸ்ப்ரெட் ஆஃப் பியூட்டி ஸ்டுடியோ அப்படின்ற இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா @9solove அப்படின்ற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிரைடல் ஓரியன்டாக ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தி ஸ்ப்ரெட் ஆஃப் பியூட்டி ஸ்டுடியோ @gmail.com அப்படின்ற மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.